வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நார்த்லயும் ஈஸ்ட்லயும் ரோடு இருக்கு. ஈஸ்ட் பார்த்தா ஒரு வீட்டு பிளானை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நார்த்ல நமக்கு 20 அடி ரோடு இருக்கு, ஈஸ்ட்ல 20 அடி ரோடு இருக்கு. ஸோ நார்த் ஈஸ்ட்ல நார்த் பக்கமா ஒரு பெரிய மெயின் கேட்டும், அதே வந்து நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்ட்ல வந்து ஒரு சின்ன கேட்டும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு கார் பார்க்கிங் இருக்கு. 11:30க்கு 10:15. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈசானி மூலை. நார்த் ஈஸ்ட்ல வந்து நம்ம நார்மலாவே வந்து அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வைக்கலாம், போர் பண்ணலாம், சம்ப், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் இந்த இடத்துல வைக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்கிழக்குல நமக்கு வந்து படிக்கட்டும் ஒரு காமன் டாய்லெட்டும் போட்டிருக்கோம். அங்கே வந்து தென்கிழக்குல ஒரு செப்டிக் டேங்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு டைரக்டா ஹால் இருக்கு. ஒரு 11க்கு 10:15 ஒரு ஹால் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு நம்ம சோஃபா, டிவி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ அப்படியே வந்து நம்ம பேசேஜ் ஒன்று வழியா வந்தோம்னா, பேசேஜ் வந்து 5:15 ஒரு பேசேஜ் இருக்கு. கிச்சனுக்கு போகவும் பூஜை ரூமுக்கு போகவும் இந்த பேசேஜ் வச்சிருக்கோம். ஸோ உள்ள போனீங்கன்னா கிச்சன் வந்து ஒரு 10க்கு 11 கிச்சன் இருக்கு. ஸோ கிச்சன்ல வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து கிழக்கு சுவர் ஒட்டி வச்சிருக்கு. ஸோ நம்ம நார்மலாவே குக் பண்றது வந்து கிழக்கு பார்த்து நின்று சமைக்கணும். அப்புறம் அந்த ரூமோட வடகிழக்குல வந்து சிங்க் வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜும் வந்து மேற்கு சுவர்ல ஒட்டி வச்சிருக்கு. ஸோ கிச்சனுக்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கமா வந்து பூஜை ரூம் 5:15க்கு 6 அடி வச்சிருக்கு. ஸோ அதுல நாம கிழக்கு பார்த்த மாதிரி சாமி வச்சிருக்கோம். அதாவது மேற்கு செவர்ல கிழக்கு பார்த்த மாதிரி சாமி எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து 2 பெட்ரூம் இருக்கு, 2 டாய்லெட் இருக்கு. ஸோ அதுல நாம வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 16க்கு 11. எப்பவுமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் மற்ற ரூமை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஸோ அது மாதிரி 16க்கு 11 நம்ம பெரிய பெட்ரூமா இங்க வச்சிருக்கோம். இங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்க, மூத்தவங்க, வயசானவங்க, பெரியவங்க அவங்கெல்லாம் வந்து இங்க தங்கலாம். அதே மாதிரி பக்கத்துல வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம், ஒரு 10க்கு 10:15 வந்து கெஸ்ட் பெட்ரூம் வச்சிருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் இருக்கு. கமோட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெற்கு பார்த்த மாதிரி நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ அதே இது கெஸ்ட் பெட்ரூம்ல வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியால இருக்கு. இந்தியன் டாய்லெட் வச்சாலும் சரி, இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சாலும் சரி. ஸோ அப்படியே வந்து நம்ம டெரஸுக்கு போனோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஃப்ரண்ட் பால்கனி இருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷன், அதாவது ஈஸ்ட் போர்ஷன் பாதி வந்து ஓப்பன் டெரஸாக விட்டுருக்கோம். மேலே வந்து ஒரு கேரளா ரூஃப் சீட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியால சீட் போட்டிருக்கு. கீழே இருக்க மாதிரியே 2 பெட்ரூம் வந்து நாம வந்து மேலேயும் வச்சிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமும் கெஸ்ட் பெட்ரூமும் 2க்குமே வந்து அட்டாச் டாய்லெட் அப்படியே நம்ம கொடுத்துருக்கு. சேம் சைஸ் தான். மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 11, கெஸ்ட் பெட்ரூம் வந்து 10க்கு 10:15. 2க்கும் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா 5:30க்கு 5 ஒன்று, 5:30க்கு 4:30. இதுல வந்து நம்ம எப்பவுமே வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து பாசிட்டிவ் ஏரியாஸ்ல வைப்போம். ஸோ அது மாதிரி மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமோட தென்கிழக்குல தெற்கு பக்கம் ஒரு விண்டோவும், வடமேற்குல மேற்கு பக்கமா ஒரு விண்டோவும், டோர் பார்த்தீங்கன்னா வடகிழக்குல கிழக்கு பக்கமா டோர் வச்சுட்டு, பெட்டு பொறுத்தவரை வந்து நம்ம ஒன்னா தெற்கு தலை வச்சு படுக்கிற மாதிரியோ இல்லை கிழக்கு தலை வச்சு படுக்கிற மாதிரியோ நல்லது. ஸோ அதனால இதுல வந்து தெற்கு தலை வச்சு படுக்கிற மாதிரி நம்ம 2 பெட்ரூம்க்கே கொடுத்துருக்கோம். வார்ட்ரோப் வந்து தெற்கோ இல்லை மேற்குலயோ வந்து நம்ம வார்ட்ரோப்பு, வெயிட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கணும். இங்க வந்து மேற்கு சுவர்ல நம்ம வச்சிருக்கு. ஸோ கீழே அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதோட டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1075 சதுரடி, 43க்கு 25. ஓரளவுக்கு இங்க கொஞ்சம் கவர் பண்ணும் காட்டி செட்பேக் பெருசா விடல. அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 975 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. மேலே வந்து நம்ம பாதி தான் கட்டியிருக்கோம் காட்டி அங்கே 411 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு.
ஸோ இது மாதிரி உங்களுக்கு உங்க பிளாட்டுக்கு தேவையான பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட வெப்சைட்டை நீங்க பார்க்கலாம் www.housemandeal.com அப்புறம் www.houseman.gold. அப்புறம் என்னோட ஆப்பும் கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கு. ஹவுஸ் பிளான்ஸ் அண்ட் டிசைன்ஸ், ஹவுஸ் டிசைன்ஸ் அண்ட் பிளான்ஸ், பிளான் நெஸ்ட் அண்ட் டிசைனர்ஸ், இந்த 4 ஆப் இருக்கு. அதுல ஹவுஸ் பிளான்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து வால்பேப்பர் ஆப். ஸோ அதுல வந்து நிறைய பிளான்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்க ஃப்ரீயாவே வந்து டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் நிறைய அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.